வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 28ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 312ஆம் ஆண்டில் மில்வியன் பாலத்தில் இடம்பெற்ற போரில் முதலாம் கான்ஸ்டன்டைன் ரோமப் பேரரசர் மார்க்சண்டியை தோற்கடித்து மேற்கு உலகின் தனித்த ரோமப் பேரரசராக மாறினார். கிபி 456ஆம் ஆண்டில் போர்ச்சுக்கலின் பிராகா நகரை விஸ்கோத்து இனத்தவர்கள் சூறையாடி நகரின் கிறிஸ்துவ கோயில்களை இடித்து தரைமட்டமாக்கினர். 1420ஆம் ஆண்டில் பெய்ஜிங் அதிகாரப்பூர்வமாக மிங் அரசின் தலைநகரானது. 1449ஆம் ஆண்டில் முதலாம் கிறிஸ்தியன் டென்மார்க்கின் அரசராக முடிசூடினார். 1492ஆம் ஆண்டில் கொலம்பஸ் புதிய உலகத்திற்கான தனது முதலாவது பயணத்தின் போது கியூபாவை கண்டுபிடித்தார். 1636ஆம் ஆண்டில் மசாசுசெட்ஸ் குடியேற்றத்தில் முதலாவது கல்லூரியை நிறுவுவதற்கான வாக்கெடுப்பை அடுத்து அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் என இன்று அழைக்கப்படும் அன்றைய கல்லூரி நிறுவப்பட்டது. 1707ஆம் ஆண்டில் ஜப்பானில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ஒன்சு, சிகோகு, கியூசு ஆகிய இடங்களில் 5000த்திற்கும் அதிகமானோர் உயிர் இழந்தனர். 1834ஆம் ஆண்டில் மேற்கு ஆஸ்திரேலியாவின் பிஞ்சாரா என்ற இடத்தில் பிரித்தானிய குடியேறிகளினால் 30 நூங்கூர் பழங்குடியினர் கொல்லப்பட்டனர். 1886ஆம் ஆண்டில் நியூயார்க் துறைமுகத்தில் சுதந்திர தேவியின் சிலையை அரசு தலைவர் குரோவர் கிளீவ்லாண்ட் திறந்து வைத்தார். 1891ஆம் ஆண்டில் ஜப்பானில் நோபி சமவெளியில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 7000த்திற்கும் அதிகமானோர் உயிர் இழந்தனர். 1904ஆம் ஆண்டில் பனாமாவும் உருகுவையும் தூதரக உறவை ஏற்படுத்தி கொண்டன. 1922ஆம் ஆண்டில் பெனிட்டோ முசோலினி தலைமையில் இத்தாலிய பாசிஸ்டுகள் இத்தாலிய அரசை கைப்பற்றினர். 1949ஆம் ஆண்டில் ஏர் பிரான்ஸ் வானூர்தி போர்ச்சுக்கலில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 48 பேரும் உயிர் இழந்தனர். 1962ஆம் ஆண்டில் கியூபா ஏவுகணை நெருக்கடி முடிவுக்கு வந்தது. சோவியத் பிரதமர் நிகிட்டா குருசேவ் சோவியத் ஏவுகணைகளை கியூபாவில் இருந்து அகற்ற உத்தரவிட்டார். 1995ஆம் ஆண்டில் அசர்பைஜான் தலைநகர் பக்கூவில் சுரங்க தொடருந்து பாதையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 229 பேர் உயிர் இழந்தனர். 265 பேர் காயமடைந்தனர். 2006ஆம் ஆண்டில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையே 8 மாதங்களாக தடைப்பட்டிருந்த அமைதி பேச்சுக்கள் மீண்டும் ஜெனீவாவில் ஆரம்பம் ஆயின. 2006ஆம் ஆண்டில் சோவியத் போல்ஸ்விக் கம்யூனிஸ்டுகளால் 1930ஆம் ஆண்டுகளில் உக்ரைனின் பிக்வினா காட்டில் கொலை செய்யப்பட்ட 817 உக்ரைனியர்களது இறுதி கிரியைகள் இந்த நாளில் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இடம்பெற்றன. 2009ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் பெசாவர் நகரில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 117 பேர் கொல்லப்பட்டனர். 2014ஆம் ஆண்டில் நாசாவின் சிக்னஸ் ஆளில்லா விண்கலம் வெர்ஜீனியாவிலிருந்து புறப்பட்டு சில நிமிட நேரத்திலேயே வெடித்து சிதறியது. மேலும் அக்டோபர் 28ஆம் நாளானது செக்கோஸ்லோவேக்கியா நாடு உருவான நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.